வணக்கம் நண்பர்களே. ஓய்வூதிய விதிகளில் மாற்றம். 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசின் விளக்கம் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டில் உள்ள சுமார் 69 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான விளக்கத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது. 8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்படுமா, ஓய்வூதிய விதிகளில் மாற்றமா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போதைய ஓய்வூதிய முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று அரசு நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, ஓய்வூதியதாரர்களிடையே பாகுபாடு காட்டவோ அல்லது விதிகளை மாற்றவோ அரசாங்கத்திற்கு எந்த திட்டமும் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார். அரசின் விளக்கப்படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் நிதி அமைச்சகத்தின் கீழ் நடைமுறையில் உள்ள விதிகளின்படியே தொடர்ந்து வழங்கப்படும். பினான்ஸ் ஆக்ட் 2025 குறித்து ஏற்பட்ட குழப்பத்தையும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த சட்டம் புதிய விதிகளை கொண்டு வரவில்லை, ஏற்கனவே இருந்த நடைமுறைகளையே உறுதிப்படுத்துகிறது என கூறப்பட்டுள்ளது. மேலும் சிவில் மற்றும் பாதுகாப்புத்துறை ஓய்வூதியங்களில் எந்த குறைப்புகளும் இல்லை என்றும், ஓய்வூதியம் இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்தே வழக்கம் போல வழங்கப்படும் என்றும் அரசு உறுதியளித்துள்ளது. 8வது ஊதியக்குழு 2025 நவம்பர் 3ஆம் தேதி அமைக்கப்பட்டதாகவும் அதன் பரிந்துரைகள் சமர்ப்பிக்க 18 மாத அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆணையம் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதிய திருத்தங்கள் குறித்து பரிந்துரைகள் அளிக்கும். ஆனால் அந்த பரிந்துரைகளை அரசு ஏற்று அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பித்த பிறகே எந்த மாற்றமும் அமலுக்கு வரும் என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவரை டிசம்பர் 31, 2025க்கு முன் ஓய்வு பெற்றவர்களும் உட்பட அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் தற்போதைய விதிகளை தொடரும் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே உடனடி ஓய்வூதிய குறைப்புகள் அல்லது புதிய விதிமுறைகள் குறித்து கவலைப்பட தேவையில்லை என்பது அரசின் தெளிவான நிலைப்பாடாகும். ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டை மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 8வது ஊதியக்குழு அறிக்கை இன்னும் தாக்கல் செய்யலை. அவங்க சமர்ப்பித்த பிறகு தான் குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு மத்திய அரசுகிட்ட கொடுத்த பிறகு மத்திய அரசு அதை வாங்கி கரெக்டாக பரிந்துரை செஞ்ச பிறகு தான் அவங்க மத்திய அரசு அறிவிப்பு வெளியாகும். அது வரைக்கும் 7வது ஊதிய குழுவே தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும். அதில் எந்த குறைகள் இருக்காது. பென்ஷன் குறைக்க மாட்டாங்க, சம்பளம் குறைக்க மாட்டாங்க, எதையும் அதிகரிக்கவும் மாட்டாங்க. இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கீங்களோ அதே தான் இருக்கும். ஸோ அதனால அரசு மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.